மாமிசம், பிண உடல நீங்க முதல்ல உணவு பொருளா எப்படி நீங்க அத சேர்த்துக்கிட்டீங்க? பிணம் எப்படி உங்களுக்கு உணவாகும்? நீங்க செத்துப்போனா அதுக்கு பேரு பிணம். அத எங்க அடக்கம் பண்ணுவீங்க? சுடுகாட்டுல. ஆனா ஆட்டையும், மாட்டையும் கொன்னு, கோழியும் கொன்னு அடக்கம் பண்றீங்க எங்க? உங்க வயித்துல. உங்க வயிறு சுடுகாடா? இதுக்கா உங்களுக்கு மானுட பிறவி? இதுக்கா உங்களுக்கு 6 அறிவு? நீங்க ஆட்டையும், மாட்டையும், கோழியும் முதல்ல கொன்னு சாப்பிடுறீங்களே, அந்த ஆடு, மாடு சைவத்துல இருக்குதுங்க. அது தாவர உணவு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏங்க நீங்க உணவு அத கொன்னு உயிர கொன்னு பிண உடல திங்கிறீங்களே, நீங்க அதே ஆட்டுக்கும், மாட்டுக்கும் நீங்க கொண்டு போய் அந்த பிண உடல வைங்க. அது சாப்பிடுதான்னு பார்க்கலாம். அதுக்கு 5 அறிவு தானே. அப்போ உங்களுக்கு எங்க போச்சு அந்த அறிவு? அதெல்லாம் சைவத்துல இருக்குது. ஆடு, மாடு, குதிரை, யானை இதில எத்தனையோ குரங்கு, எத்தனையோ ஜீவராசிகள், 5 அறிவு ஜீவராசிகள்லாம் சைவத்தில இருக்குது. நீங்க ஏங்க ஒரு செத்துப்போன உடல திங்கிறதுக்கு முக்கிற மாரி அலையிறீங்க கறிக்கடைகளில? இதெல்லாம் தவறான உணவு முறை. தாவர உணவே மனித உணவு.